வெல்கம் பேக் டு ஆல். இன்றைக்கி கிளாஸில் நம்ம டெய்லி யூஸ் சிம்பிள் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் பிகினர்ஸ்க்காக. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு 2 வேர்ட்ஸ் 3 வேர்ட்ஸ் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறக்கு வெக்கப் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு RSN.DHIYA'S சேனல் and keep your valuable support. Learn well and talk well. Now let's get started the class. First one, it is his usual routine. It is his usual routine. அப்படின்னா இது அவனுடைய வழக்கமான வேலை. Next one, he was very angry. He was very angry. அவன் ரொம்ப கோபமாக இருந்தான். Next, he was lost his bike. He was lost his bike. அவன் வண்டியை தொலைத்து விட்டான். Don't suspect him. Don't suspect him. அவனை சந்தேகப்படாதே. அவனை சந்தேகப்படாதே. Next one, concentrate on your studies. Concentrate on your studies. படிப்பில் கவனம் செலுத்து. Next one, you are physically strong. You are physically strong. நீ உடல் ரீதியாக நன்றாக இருக்கிறாய். உடல் ரீதியாக நன்றாக இருக்க, ஹெல்த் வைஸ் அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறக்கு இந்த மாதிரி ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம். மன ரீதியாக அப்படிம்போது மென்டலி அந்த மாதிரி சொல்லுவோம். சரிங்களா? இட் மூவ்டு வெரி ஸ்லோலி. இட் மூவ்டு வெரி ஸ்லோலி. அது மிக மெதுவாக நகர்ந்தது. அது மிக மெதுவாக நகர்ந்தது. ஒரு வண்டி எடுத்துக்கலாம். ஒரு க்யூவில் நிற்கிறோம் அப்படின்னா த க்யூ மூவ்டு வெரி ஸ்லோலி. அந்த வரிசை மெதுவாக நகர்ந்தது அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யூ ஹாவ் டு லேர்ன் எ லாட். யூ ஹாவ் டு லேர்ன் எ லாட். நீ நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நீ நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. வேண்டியிருக்கிறதுனால ஹாவ் டு அப்படி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், ஷீ ஸ்லெப்ட் வெல். ஸ்லீப்புடைய பாஸ்ட் டென்ஸ் தான் ஸ்லெப்ட் அப்படி யூஸ் பண்ணுறோம். ஷீ ஸ்லெப்ட் வெல் அப்படின்னா அவள் நன்றாக தூங்கினாள். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் பார்ட்லி ட்ரூ. இட் இஸ் பார்ட்லி ட்ரூ அப்படின்னா இது பாதி உண்மை. பார்ட்லி அப்படின்னா பாதி. ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட். ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட். பதறிய காரியம் சிதறம். அவசரமாக செய்யும்போது ஏதாவது ஒரு தவறாக செஞ்சுருவோம். அதுக்கு தான் நம்ம ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் அப்படி சொல்கிறோம். she didn't invite me. she didn't invite me அப்படின்னா அவள் என்னை அழைக்கவில்லை. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போகிறோம், நீங்கள் வரலையாம்போது she didn't invite me, என்னை அழைக்கவில்லை அப்படி சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், you didn't return my money. you didn't return my money. நீ என்னுடைய பணத்தை திருப்பி தரவில்லை. நீ என்னுடைய பணத்தை திருப்பி தரவில்லை. நெக்ஸ்ட் ஒன், he is richer than us. he is richer than us அப்படின்னா அவன் நம்மை விட பணக்காரன். தேன் அப்படின்னா விட, காட்டிலும், நம்மை காட்டிலும், அவனை காட்டிலும், என்னை காட்டிலும் சொல்லும்போது தேன் யூஸ் பண்ணணும். THAN தேன். THEN தென் அப்படின்னா பிறகுன்னு அர்த்தம். இது விட, காட்டிலும் அப்படின்னு அர்த்தம். she was fat. she was fat. அவள் பருமனாக இருந்தாள். பி ஃபார்ம் வெர்பிங்க. இருக்கிறாள் அப்படின்னா she is fat அப்படி சொல்லுவோம். இருந்தால் வரும்போது ஈஸ் வாசா மாறும். பி ஃபார்ம் வெர்பு பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், he is very bold. he is very bold. அவன் மிகவும் தைரியசாலி. அவன் மிகவும் தைரியசாலி. come again. come again. மீண்டும் வா. மீண்டும் வா. support me. support me. எனக்கு ஆதரவு கொடு. எனக்கு ஆதரவு கொடு. reduce burden. reduce burden. burdenனா பாரம். பாரத்தை குறைத்துக்கொள்.
இப்போ பாரம்னா திங்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறது, அதுவும் ஒரு பேர்டன் சொல்லலாம். அல்லது வீட்டில் வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, நிறைய பொறுப்புகள் இருக்கும் இல்லையா, எல்லாத்தையும் அவங்களே தான் செய்கிறாங்க. அப்படிங்கும்போது எல்லாமே நான் தான் சுமக்கிறேன், என் தோளில் சுமக்கிறேன் அப்படின்னு பேர்டன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதுவும் கூட நம்ம சொல்லலாம். ரெடியூஸ் பேர்டன், பாரத்தை குறைத்துக்கொள். இட் இஸ் மை கிஃப்ட், இட் இஸ் மை கிஃப்ட், இது என்னுடைய அன்பளிப்பு. டோன்ட் பி சில்லி, டோன்ட் பி சில்லி, முட்டாள்தனமாக இருக்காதே. பி அப்படின்னா இரு, டோன்ட் பினா இருக்காதே, முட்டாளாக இருக்காதே. நெக்ஸ்ட் ஒன், இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட், எக்ஸ்பெக்டட் அப்படின்னு எதிர்பார்க்கறது, அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு எதிர்பார்க்காதது. அப்போது இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட்னா இது எதிர்பார்க்கப்படவில்லை, இது எதிர்பார்க்கப்படவில்லை. நெக்ஸ்ட் ஒன், சி இஸ் ஸ்டர்டி. சி இஸ் ஸ்டர்டி அப்படின்னா அவள் ஆரோக்கியமாக இல்லை, அதாவது ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஸ்டர்டினா வீக்குன்னு அர்த்தம். என்ன ரொம்ப வீக்காக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லைங்களா, அவள் மெலிந்திருக்கிறாள், ரொம்ப வீக்காக இருக்காங்க, அதுக்கு தான் ஸ்டர்டி அப்படி சொல்லுவோம். தீஸ் நைஃப்ஸ் ஆர் ஷார்ப். தீஸ் நைஃப்ஸ் ஆர் ஷார்ப். நைஃப் அப்படின்னா சிங்குலர், எஃப் வரும்போது ப்ளூரலில் நம்ம எழுதும்போது நம்ம விஇஎஸ் எஃப் எடுத்துகிட்டு ட்ராப் எஃப் அண்ட் ஆட் விஇஎஸ், நைவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கத்திகள் கூர்மையாக இருக்கின்றன. மை ஃபீட் ஆர் ஏக்கிங், இது அதே மாதிரி தான். ஃபூட் அப்படிங்கிறது சிங்குலர், பாதம். ஃபீட்டுன்னா பாதங்கள். என்னுடைய பாதங்கள் வலிக்கிறதுனா 2 கால்களில் கூடிய 2 பாதங்கள் வலிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஏக்னா வலி, ஃபீட்னா பாதங்கள், ஃபூட்னா பாதம். சிங்குலர் சொல்லும்போது ஃபூட், எஃப்ஓஓடி, ப்ளூரலில் வரும்போது எஃப்இஇடி, ஃபீட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹியர் த ஹூஃப்ஸ் ஆஃப் எ ஹார்ஸ். ஹூப்ஸ் சவுண்டு வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். குதிரையின் குளம்படி சப்தம் கேட்டது, குதிரையின் குளம்படி சப்தம் கேட்டது. திஸ் சைட் ஹேஸ் பீன் allotted டு மீ. திஸ் சைட் ஹேஸ் பீன் allotted டு மீ. இது வந்து ஹேஸ் பீன் allotted அப்படின்னா இப்போ பேசிவ் வாய்ஸில் சொல்லிக்கிறோம். நம்ம இந்த சென்டென்ஸ் வந்திருக்கு, இந்த இடம் எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, பட்டிருக்கிறதுனா ஏற்கனவே ஒதுக்கியாச்சு, அதனால் எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஹேஸ் போட்டு பீன் allotted அப்படின்னு நம்ம போட்டிருக்கிறோம். அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணிக்கிறோம். பர்ஃபெக்ட் என்னென்னா பேசிவ் வாய்ஸில் யூஸ் பண்ணுறோம், அதனால தான் ஹேஸ் பீன் அப்படி யூஸ் பண்ணுறோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கான்ஃபிடெண்ட்டாக பேசுங்க. தேங்க்யூ. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ்.